இனிமே இந்த தங்கச்சி உனக்கு தேவையில்லை. எப்ப பார்த்தாலும் சமந்தா சமந்தா சமந்தா. அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்காத. மேரேஜுக்கு முன்னாடியே இப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் அவ்வளவுதான். உன்னை நான் மறந்துட வேண்டியதுதான். நீ சுத்தமா மாறிட்டேன. இந்த வீட்டுல அம்மாவுக்கு அப்புறம் என் மேல அக்கறை காட்ட யாருமே இல்ல. லீலா 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 ப்ளீஸ் நில்லு. சாரி லீலா, அண்ணன் மறந்துட்டேன். கதவை தோற ப்ளீஸ். நான் மாட்டேன். உனக்கு அந்த சமந்தா தானே முக்கியம். அவங்க பின்னாடியே போ. இந்த தங்கச்சியை பத்தி உனக்கு கவலையே இல்ல. லீலா, அண்ணன் ஏதோ ஒரு டென்ஷன்ல மறந்துட்டாரு. அதுக்குன்னு இப்படி ஓவரா பண்ணாத. நான் ஒன்னும் ஓவரா பண்ணல. சூர்யா தான் வர வர எதை பத்தியுமே அக்கறை இல்லாம இருக்காரு. ப்ளீஸ் லீலா, தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு. நீ வெளியே வா. நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி தரேன். நல்லவேளை இன்னைக்கு உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சது. இல்லன்னா நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்பட்டு நின்னு இருப்பேன். லீலா, சொன்னா கேளு. வெளியில வா. இல்ல நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன். அடிக்க கை வாங்குனீங்க. இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு? உங்க ரெண்டு பேருக்கும் என் மேல திடீர் பாசம். அதான் சூர்யா நான் சாரி கேட்டார்ல, அப்புறம் என்ன? வர வர உனக்கு ரொம்ப திமிரு ஆயிடுச்சு. உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. டேய் விடுறா. இத பாரு பாப்பா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. லீலா நல்லா இருக்கணும்னு நீ கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்க. அது புரியாம அந்த பாப்பா என்னடானா கொண்டாட்டம் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கு. நான் இங்க இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. அதனால இனிமே இங்க இருக்கிறது நல்லதில்ல. இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். பார்க்கவே பிடிக்கல. தயவு செஞ்சு போயிடுங்க. ஓகே, நாங்க கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி இந்தா என்னோட பர்த்டே கிஃப்ட். இந்த கார்டை வச்சு நீ என்ன வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். யோ விஷ். நிஜமாவா? பேச்சு மாற மாட்டல்ல? மாற மாட்டேன். சந்துரு அண்ணா, உன்னோட கிஃப்ட்? நீ வெளியில வா, நான் தரேன். ஷூர்? நீ முதல்ல வெளியில வா தங்கம். சாரி சொல்லு. சாரி. உன் பர்த்டேவை மறந்துட்டேன். சாரி. இனிமே மறக்க மாட்டேன். அப்படி மறந்தா நீ என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லு. இனிமே என்னைக்குமே உன் பர்த்டேவை மறக்க மாட்டேன். அம்மா அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்க. அதனால எப்பவுமே அதையே நினைச்சிட்டு இருக்காத. நான் உன் கூட இருப்பேன். சரியா? சந்துரு அண்ணா, உன் கிஃப்ட்? மூக்கு மேல கோவம் வருது உனக்கு? இரு, நல்லா நாலு சாத்து சாத்துறேன். அதுதான் என் கிஃப்ட். சந்துரு அண்ணா, உன் பர்த்டேக்கு அப்புறம் என் கிஃப்ட் வேற மாதிரி இருக்கும். பாத்துக்கோ. அருந்த வாலு, நீ பண்ணாலும் பண்ணுவ. நாளைக்கு நான் உனக்கு சூப்பர் கிஃப்ட் தரேன். ஓகே லீலா, உனக்கு என்ன தேவையோ அது என் கார்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. இந்த கார்டை வச்சு எப்படி காசு கரைக்க போறேன்னு மட்டும் பாரு. என்ன லீலா, உன் அண்ணனுக்கு உன் மேல ரொம்ப பாசம் போல? ஆமா. அது பாசம் இல்ல, வேஷம். உங்க அண்ணன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்டு கொடுத்து செலவு பண்ணிக்கோன்னு சொல்லிருக்காரா?
கொடுத்தது இல்லல்ல. சமந்தா வந்ததுல இருந்து உங்க அண்ணன் உன்னை மறந்துட்டாரு. அதான் உனக்கு கார்டு கொடுத்து உன்னை டைவர்ட் பண்ண பாக்குறாரு. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி உன் அண்ணனுக்கு உன் மேல பாசெல்லாம் எதுவும் இல்ல. எங்க அண்ணாவை நீங்க இப்பதான் பாக்குறீங்க. நான் பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் மேல அவருக்கு என்னைக்குமே பாசம் இருக்கும். அது யார் வந்தாலும் மாறாது. இந்த வருஷம் வேணும்னா என் அண்ணா என் பர்த்டேவை மறந்துருக்கலாம். மத்தபடி என்னோட எல்லா பர்த்டேவும் அவர் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ அப்படியா? எனக்கு தெரியும் லீலா, அவர் உன் மேல பாசமா தான் இருக்காருன்னு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் பண்றேன். இந்த சூரிய வம்ச குடும்பம் ஒரு கோவில்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு நீங்க தான் சாமி. உங்ககிட்ட வேண்டுனா எல்லாமே கிடைக்கும்னு நான் நம்புறேன். எங்க அம்மா தன்னோட குடும்பத்தை திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா என்னால இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நிம்மதி போயிடுச்சு. என்னோட காதலும் நிறைவேறாம, என்னோட கனவும் நிறைவேறாம நான் இங்க இருந்து போறேன். அத நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இதுக்கு மேலயும் நான் இங்க இருக்கிறது நல்லதில்ல. என்னோட வேண்டுதல் எல்லாமே உங்க பொண்ணு நீங்களும் அம்மாவும் மன்னிச்சு ஏத்துக்கணும். என்னையும் பிளஸ் பண்ணணும். என் வேண்டுதல் எல்லாம் சீக்கிரமே நடக்கும்னு நான் நம்புறேன் தாத்தா. இப்போ இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன். எங்கம்மா கிளம்பிட்ட? அது அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அதான் அமெரிக்காக்கு போற பிரியத்தை. பொய் சொல்லாத சாம், உனக்கு அது வரவும் இல்ல. இங்க இருக்கிற எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு கிளம்பும் போதே என் முகம் பிரகாசமாயிடும். அமெரிக்கால இருக்கிற உங்க அம்மா அப்பாவை பார்க்க போறேன்னு சொல்ற, ஆனா உன் முகம் ஏன் இவ்ளோ சோகமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரியத்தை. இந்த வீட்ல யாரோ ஏதோ ஒண்ணு சொல்லிருக்காங்க, அதான் கோவப்பட்டு நீ இங்க இருந்து கிளம்புற. அப்படிலாம் எதுவும் இல்ல பிரியத்தை. சொன்னா நம்புங்க, நான் ஊருக்கு போய் ஆகணும். நீ போமா, ஆனா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை வேணான்னு சொன்னப்போ உனக்காக யாருமே வரல. நானும் என் பையனும் தான் உனக்காக சண்டை போட்டு இங்க தங்க வச்சோம். அப்போ எங்க மேல வச்சிருக்கிற மரியாதை அவ்வளவுதானா? நல்லா கேளுமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. என்னம்மா பதில் சொல்லாம நின்னுட்டு இருக்க? ஐயோ பெரியத்த, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். ஆனா போய் ஆக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கேன். சாம், எங்களை விடு சாம். அண்ணமாவையாவது மதிக்கிறல்ல. நீ அவங்க இருக்கும் போது தானே வந்த. அவங்க இல்லாதப்ப நீ போறன்னு சொல்ற. அதுவும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. அவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா?
ஏற்கனவே அண்ணம்மா இந்த வீட்டை விட்டு வேற போயிட்டாங்க. அந்த குற்ற உணர்ச்சியை எங்களால தாங்க முடியல. அவங்களே எப்படி திருப்ப கூட்டிட்டு வருதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீயும் போறேன்னு சொன்னா எங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு நீயே யோசிச்சு பாத்தியா? போட்டும் விடுறா சந்துரு. இவ்வளவு நாளா சாம் நமக்காக தங்கி இருந்தான்னு நினைச்சோம். இப்பதானே தெரியுது அவ ஜெயந்திக்காகவும் சூர்யாக்காகவும் தான் தங்கி இருந்தான்னு. சாமுக்கு நாமெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீ அவளை தங்க சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவ என்ன உனக்கு மாமா பொண்ணா இல்ல அத்தை பொண்ணா? இல்ல நான் தான் சாமோட சொந்த அத்தையா? இந்த உறவு முறையெல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்கு தாண்டா. ப்ளீஸ் பெரியத்த, வார்த்தையால என்ன தண்டிக்காதீங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படின்னா நாங்க சொல்றத கேளு, உள்ள போ. இல்ல சந்துரு, இதுக்கு மேல இங்க தங்குறதுக்கு ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. அது எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாரு என் லாக்கர். இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்னோட உண்மையான ஃப்ரெண்டுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இன்னும் சூர்யா அண்ணனோட லவரா தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான் உன்னை இங்க இருக்க தடுக்குது. இல்ல, நான் சூர்யாவோட லவ்வர் இல்ல. சூர்யாவை நான் என் மனசுல இருந்து எடுத்துட்டேன். இனிமே நானும் சூர்யாவும் சேரவே முடியாது. அப்பாடா, இதை கேட்கும் போது 100 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மாதிரி மனசு சும்மா சில்லுன்னு இருக்கு. என்ன மேடம், பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா இல்ல மிச்சம் மீதி ஏதாவது வச்சிருக்கீங்களா? டே சந்துரு, இவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக அமெரிக்கால இருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். ஏதோ ஒரு பேரை சொல்லி இங்க தங்குவாங்களாம். நம்ம கிட்ட அன்பா பேசி பழகுவாங்களாம். ஒரு நாள் இவங்க யாருன்னு கேட்டா எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்களாம். அவங்களையே நினைச்சு அவங்கள பத்தியே யோசிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்னெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் இவங்க இஷ்டம்தான். நாம எதுவுமே கேட்க கூடாது, கேட்டா பதிலும் கிடைக்காது. எவ்வளவு தடவை கேட்டிருப்பேன், ஒரு தடவை கூட சொன்னதில்ல அவ யாருன்னு. சொல்லிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நாம கேட்டா நேரம் வரும்போது சொல்றேன்னு நம்ம வாய மூடிடுவாங்க. அண்ணே, குத்தி காட்ட இது நேரம் இல்ல. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சாம் கிட்ட நான் பேசிக்கிறேன். சாம், எங்க அம்மா சொன்னாங்க, நீ கேட்கல. நான் சொன்னேன், நீ கேட்கல. இப்ப சூர்யா அண்ணன் வேற சொல்றாரு. அப்பவும் கேட்காம இப்படி பேக தூக்கிட்டு நின்னா என்ன அர்த்தம்? அமைதியா இருக்கிறது இதுக்கு பதில் கிடையாது சாம். ஏதாவது பேசு. Wow, super. Excellent drama. Wonderful performance. என்ன நடக்குதுங்க? பப்பப்பப்பா, முடியல. ஒவ்வொரு தடவையும் இவ கிளம்புறேன்னு சொல்றதும் நீங்கெல்லாம் வேண்டான்னு அவளை தொங்குறதும் என்னால முடியலடா சாமி. உனக்கு போர் அடிக்கல? திரும்ப திரும்ப அதையே பண்றதுக்கு. ஏய், அங்கே நில்ல. நான் உன்னை சொன்ன தப்பா நினைக்க மாட்டியே. நீயும் உங்க அம்மாவும் ஜெயந்தி கூட பேசிட்டு இருக்கப்போ நாங்க என்னைக்காவது தலையிட்டுக்கோமா? இல்ல அப்படி பண்ணாதான் நீ சும்மா விட்டுருவியா? நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சிட்டு இருக்க நீ. என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் உங்க அம்மாவும் ஒரு கெஸ்ட், அவ்வளவுதான். இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு வாயாட கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பின்னால வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்ல, பாத்துக்கோ. என்ன ஆண்டி,
அவளுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஏதோ அவ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனா பின்னாடியே குடும்பத்தோட நீங்களும் கிளம்பி போற மாதிரி. என்ன சொன்ன? ஏன் காதல விழலையா? அவ கிளம்பி போனா நீங்களும் கிளம்பி போயிடுவீங்களான்னு கேட்டேன். செம்ம ஐடியா கொடுத்தியே. உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். என்ன ஆண்டி கிண்டல் பண்றீங்களா? ஐயோ இல்லம்மா, நிஜமா தான் சொல்றேன். டேய் சந்துரு, இந்த பொண்ணுக்கு பாராட்டணும் கூட பிடிக்க மாட்டேங்குதுடா. இங்க பாரு சாம், நான் சீரியஸா சொல்றேன். நீ இந்த வீட்டை விட்டு போறதுன்னு முடிவெடுத்தா எங்களையும் கூடவே அமெரிக்கா கூட்டிட்டு போ, நாங்களும் வரோம். என்ன சந்துரு, ஓகே தானே? டபுள் ஓகே. என்ன ஒண்ணு, நம்ம சூரிய வம்ச குடும்பத்தை பத்தி ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அவ்வளவுதான். என்ன பிரச்சனையோ என்னமோ, மாமியார் தனியா போயிட்டாங்க. சின்ன மருமக உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கை ஆயிடுச்சு. இப்ப பெரிய மருமகளும் அமெரிக்காவுக்கு போயிட்டா. இப்போ இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு வாய்க்கு வந்ததை கண்டபடி பேசுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வாய் இருக்கவன் மெல்லதான் செய்வான். டேய் சந்திரு, உங்க அப்பாவுக்கு போன் போட்டு உடனே வர சொல்லு. சரிம்மா. ஐயோ பெரியத்த என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பாசத்துக்கு முன்னாடி என்னோட வீம்பு தோத்து போச்சு. இனிமே நீங்க எதுவும் சொல்லாதீங்க, என்னால தாங்கிக்க முடியாது. இந்திரிமா, இங்க பாரு சாம், நான் கோவத்துல சொல்லல, நிஜமாதான் சொல்றேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இங்க இருக்கிறதுனால சரி, இல்ல அமெரிக்காவுக்கு போறதுனால சரி, நீ என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். இல்ல பெரியத்த, நான் இங்கேயே இருக்கேன், எங்கேயும் போல. உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அழாத சாம், இந்த வீட்ல தங்கறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். நீ இந்த வீட்டோட மகாலட்சுமி. உன்னை யாராவது ஏதாவது சொன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னோட அருமை தெரியாம ஏற்கனவே ஒரு தடவை துரத்தி அனுப்பிட்டேன். திரும்ப அதே தப்ப பண்ண மாட்டேமா? உன்னை தடுத்து நிறுத்துறதுக்கு உன் கால்ல கூட விழத்தாய். அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் இங்கேயே இருக்கேன். அது போதுமா எனக்கு? சாம பத்தி யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. இந்த விஷயத்தை இதோட விட்டுறணும். சந்திரு, சாம கூட்டிட்டு போய் ரூம்ல விடு போ. நீ முகத்தை கழுவிட்டு ரெஸ்ட் எடுமா போ. வா சாம். என்னம்மா, நீ எதுக்கு நிக்கிற? போ, ஏதாவது வேலை வெட்டி இருந்தா போய் பாரு போ. போன்ற ரொம்ப தேங்க்ஸ் பெரியம்மா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எதுக்கு சூர்யா, இது என்னோட கடமை. நீயும் போய் ரெஸ்ட் எடுப்பா போ. சாம தங்க வைக்கிறதுக்கு இவ்ளோ போராட்டமும் எதுக்காக? உனக்காகவா? என் பையன் சந்திரவுக்காக. அவ என் மருமகள வரணுன்றதுக்காக.